வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமை நான் ரெண்டு சார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதாவது ரெண்டு விதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இதை நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். சரி, இப்போ நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு விதமாக இந்த டபிள்யூ பேட்டர்னை உங்களால் எடுக்க முடியும். இது ஃபஸ்ட்டு சார்ட்டு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சிங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே இதெல்லாம் டச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஒரு சார்ட்டில் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நிஃப்டி 50யோட வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் மவுஸ் கீழே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த அளவுக்கு வால்யூம் இருக்குது. கரெக்டாக இந்த இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பாருங்கள். அதாவது ஜூம் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வால்யூம் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடச்சிருக்கு. விசிபிளி பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்குது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் இருக்குது. இல்லைன்னு நல்லா சொல்ல முடியாது. ஆனால் ஆவரேஜான ஒரு வால்யூம். அதான் என்ன சொல்கிறது அப்படின்னா, வால்யூம் சுத்தமாகவே இல்லை அப்படின்ட்டும் சொல்கிறதுக்கு இல்லை. வால்யூம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டும் சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ இந்த இப்போ நான் லைன் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லைன் உங்களுக்கு மொபைலில் பார்க்குறவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் ஒரு பிசிலேயோ அல்லது லேப்டாப்லேயோ அல்லது டிவிலேயோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லைன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இந்த லைனை வச்சு நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக ரீசெண்டாக நிஃப்டி 50ல் ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் கொடுத்துட்ருக்கு. அந்த வால்யூம் தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ இதை அப்படியே நான் மூவ் பண்ணுற இடத்துலலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் எந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மூவ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஆவரேஜான ஒரு வால்யூம் தான் நமக்கு இப்போதைக்கு நிஃப்டி 50ல் கிடச்சிருக்கு. இது மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இந்த சார்ட்டில் நமக்கு தெரியுது. இது இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நாம் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் வால்யூம் ஆவரேஜான ஒரு வால்யூம் தான் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சேம் ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் இது. பார்த்திங்கன்னா ரெண்டாவது சினாரியோவில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா தான். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ளோசிங் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ ப்ரைஸ் ஒரு எக்ஸாக்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு வால்யூம் அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ சார்ட் 1 சார்ட் 2 இதில் எது கரெக்டான ஒரு சார்ட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வெறுமனே நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு ரெசிஸ்டன்ஸ், கேண்டில் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்தது, நாம் படித்தது, நாம் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இதுதான். இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த வால்யூம் தான். ஸோ இந்த வால்யூமில் தான் பயங்கரமாக ட்விஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த வால்யூமை யாரால் புரிஞ்சிக்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான சார்ட் அப்படின்ட்டு உங்களை நான் கேட்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு அல்லது நம்ம வாட்ஸ்அப் சேனல்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கரெக்டாக இந்த நிஃப்டி 50ல் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல, கம்ப்ளீட் மட்டும் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து மோஸ்ட்லி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி நமக்கு இந்த டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கலாம். மோஸ்ட்லி இப்படி நடந்திருக்கு, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது.
இருந்தாலும் மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட அந்த ட்ரம்ப் நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்மாக நமக்கு வந்து இம்பேக்ட் ஹெவியாக வந்து இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ செல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்டான ஒரு ஏரியா எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த இடத்துலேருந்து அடித்தோம் அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்து போட்டிருப்பாங்க. எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் வந்து ஹண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அங்கேயே வந்து 50% ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் செல் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துலலாம் வந்து என்ட்ரானவங்களாம் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து ஹிட் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலான ஒரு இடத்துல தான் வந்து நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏன் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ரீசன். ஸோ அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து அந்த டாரிஃப் நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லும்போது வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து மேலே ஏறுது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிற பேச்சு வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வந்து கீழே இறங்குது. மறுபடியும் வந்து இல்லை நாங்கள் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே மேலே ஏறுது. ஸோ இப்படி அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் வந்து கொடுத்துட்ருக்கு. அந்த மூவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெசன்ஸில் இருக்குது. ஒரு பர்டிகுலர் நியூஸ்க்காக தான் வந்து மார்க்கெட் வந்து வெயிட்டிங். ஸோ அந்த நியூஸ் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியில் அப்படின்ட்டு. அந்த 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நியூஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் ட்விஸ்ட். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது 1 hour சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour சார்ட்டில் நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். இந்த இடத்துல இந்த 25,150 அப்படிங்கிறது இம்மீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை வந்து உடைச்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக வந்து போகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து மூவ் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து தாராளமாக வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம 2 நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பிஹேவ் வந்து பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு செல்லிங் ஏரியா வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்து ஒரு ஹோப் கொடுத்து கொண்டு போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஒரு ரியல் சினிமா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரைலர் பார்த்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துருக்குறோம். இனிமேல் தான் வந்து உண்மையான வந்து பிக்சர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பிக்சர் அப்படிங்கிறது வந்து பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம், இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல இருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகி ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் படத்துக்கு எப்படி ஒரு ஆப்போசிட் கேங் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து ஒரு மூமெண்ட் வந்து டவுன் சைடு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் ஆஸ் அ ட்ரேடராக நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவில் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். அது மட்டும் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சுக்குமே நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து தேவை. அந்த நியூஸுக்காக தான் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 minute சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தான், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கும் போது டவுன் சைடு வந்து ஹெவியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு இது நம்ம வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்து இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு நாளைக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 50 minute சார்ட்டில் க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து அப்படியே இப்படி வந்து போகும், இப்படி வந்து மூவ் ஆயிரும். ஏன்னா பெருசாக வந்து ஒரு மூமெண்ட் வந்து இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் லைனும் மீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு சைட்வைஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி
செகண்ட் ப்ரியாரிட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறது. தேர்ட் ப்ரியாரிட்டி ஒரு நெகட்டிவாக வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ அந்த தேர்ட் ப்ரியாரிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்குறது. ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா மேபி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ நேற்று வந்து சொல்லியிருந்தோம் மேபி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 200-300 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஆவரேஜாக ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கொண்டு போனாங்க. ஆனால் க்ளோசிங் வந்து வைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் என்ன அப்படின்னா பெருசாக வந்து ஒரு காமா பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நடக்கலை. அது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140% அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. 25,200 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 15 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். 1 மினிட் அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகணும். செகண்ட் ப்ரியாரிட்டி ரேஞ்ச் பவுண்டு நெகட்டிவாக வந்து போகணும். ஸோ அப்படி போகும்போது நமக்கு இந்த 25,250 200 இந்த ரேஞ்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஆப்டான ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து நாளைக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 68,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 25,250க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ வந்து கிடச்சிருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,500. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 44,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்கறது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவ். மூணாவது சினாரியோ தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து ரீடெஸ்ட் ஆகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது டவுன் சைடு நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அப்சைடு வந்து ஒரு 25,500 வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் ஸோ நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. கொஞ்சம் எழுந்து ஓடினா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். எழுந்து ஓடி பரவாயில்ல, ஓரளவுக்கு எகிரியே வந்து குதிச்சு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு காலையிலே வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 மணி வரைக்குமே வந்து நல்ல மூமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, நியர்லி ஒரு 2:10 2:15 சம்திங் டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல இருந்து ஒரு பிக்கப் வந்து அடிச்சு விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,100 பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,200 அப்படிங்கிற லெவலாவது வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் மீறி ஒரு 25,280 அப்படியே எங்கள் லெவல் வரைக்குமே கூட போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு 2 நாள் நமக்கு வந்து பெருசாக 2 நாள் பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த மூமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,200 வந்து இருக்கலாம். 25,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,500 25,400 25,300 25,200 25,100 25,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து ஓரளவுக்கு மார்னிங் ஒரு 10 மணி வரைக்குமே வந்து ஒரு மொமெண்டம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிடையாது. ஆஃப்டர் 10 AM பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மொமெண்டம் இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இந்த இடத்துல ஒரு 55,000 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 55,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னையோட ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு 25,185 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து போயிருந்தது. அவ்வளோதான், ஒரு 15 பாயிண்ட் வந்து கம்மி. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 55,000 வந்து இருக்கலாம். 55,000 பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 54,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55 500 55 400 55 200 55,000 54 800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், 2 மணிலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், இப்படி வந்து 3 விதமான ஒரு ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட் நாம் கொடுத்த அந்த லெவல்ஸ் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ 82,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 82,200 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இந்த 82,200 பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா 83,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000 82,600 82,200 82,000 81,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மூவ்மெண்ட்லாம் வந்து கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3 மணி வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெட் ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு தான் மிட் கேப் நிஃப்டியில். அண்ட் லாஸ்ட் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணிலேருந்து அடடா எல்லோரும் ஓடிட்டாங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு கடைசியாக ஓடி வருவாங்க இல்லையா, அப்படி வந்து திப்புன்னு ஓடி வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு முன்ன வரைக்குமே ஒன்றுமே இல்லை, ஏதோ 5 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவ் வருது. ஆஃப்டர் 3 PM தான் ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்டம் அப்படிங்கிறது மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,100 வந்து இருக்கலாம். 13,100 பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,200 13,100 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.